இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறேன். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தனியா, வரமிளகா, குழம்பு மிளகாத்தூளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அரைக்கிற வீடியோ தான் இது. வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பண்ணுறேன்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த vlog எடுத்திருக்கேன். உங்களோட ஆர்டருக்காக தரமான பொருட்களை எல்லாம் வாங்கி எவ்வளோ அழகாக க்ளீனாக வறுத்து அரைக்கிறேன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். மிளகாயை வறுக்கக்கூடாது, வெயிலில் தான் காய வைக்கணும். வரமிளகா மாடியில் காஞ்சிட்ருக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இப்போ வறுத்துட்ருக்கேன். மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அரைக்கிற ஷாப்புக்கு போய் மிளகாய், தனியா, குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு வர போகிறேன். எனக்கு தனியாத்தூள் 1 கிலோ, குழம்பு மிளகாய்த்தூள் 1 கிலோ, மிளகாய்த்தூள் 1 கிலோ ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரை தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக ரெடி பண்ணுற வீடியோ தான் இது. தனியாத்தூள் பண்ணுறதுக்காக தனியாவை வறுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். பக்குவமாக வறுத்துருக்கேன்னா நல்லா சவுண்டு வருதான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனித்தனியாக பாக்ஸில் போட்டு நாங்கள் அரைக்கிற ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். கடைக்கும் வந்துட்டேன். அவங்கக்கிட்ட எப்படி பக்குவமாக அரைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களும் போன தடவை எனக்கு என்ன மாதிரி அரைச்சி கொடுத்தாங்களோ நைஸாக அதே மாதிரி இந்த தடவையும் அரைச்சி கொடுத்தாங்க.